என்ன மச்சான், குட்டி ஸ்டோரியா? அதே தான். சொல்லு சொல்லு, கேட்போம் கேட்போம். ஒரு ஊரில் ஒரு பண்ணை வீடு இருந்துச்சான். அந்த பண்ணை வீட்டுக்கு சொந்தக்காரரும் அவரோட மனைவியும் அந்த வீட்டில் வச்சாங்களாம். பண்ணையாரும் பத்மினியும், கரெக்டா மச்சான்? அதே தான்டா மாப்பிள்ள. அந்த பண்ணையார் அந்த பண்ணை வீட்டில் ஒரு கோழியும் ஒரு பன்னியும் மாடும் வளர்த்தாராம். இவங்களோடலாம் சேர்ந்து ஒரு எலியும் இவங்களுக்கே தெரியாமல் அந்த பண்ணை வீட்டில் வாழ்ந்து வந்துச்சு. இந்த எலியோட தொல்லை நாளுக்கு நாள் அந்த வீட்டில் அதிகமாயிட்டே போச்சு. பண்ணையார் வாங்கி வைக்கிற எல்லா பொருளையும் அந்த எலி டேமேஜ் பண்ணிட்டு இருந்துச்சு. நாளுக்கு நாள் அந்த எலியோட தொல்லை ரொம்பவே அதிகமாயிருச்சு. இந்த எலிக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு பண்ணையாரும் அவங்க ஒய்ஃபும் யோசிச்சாங்க. மறுநாள் காலையில் பண்ணையார் வழக்கம் போல் சந்தையிலேருந்து ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்தார். அதை தன்னோட பொந்துலேருந்து ஒளிஞ்சி பார்த்த எலி, ஆஹா நமக்கு ஏதோ ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. பண்ணையார் அந்த பார்சலை ஓப்பன் பண்ண அந்த நிமிஷம் எலி ஷாக் ஆயிடுச்சு. அப்படி என்ன மச்சான் இருந்துச்சு அந்த பார்சல்ல? அந்த பார்சலில் ஒரு எலி பொறி இருந்துச்சு. எலி பொறினா எலி பிடிக்கிற மிஷின் தானே மச்சான்? அதே தான் மாப்பிள்ள. அந்த எலி